வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் 5 ஸ்டெப்ஸ் இன்ஃபோகிராஃபிக் டிசைன் சர்க்கிள் ஷேப்பில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு blank ஸ்லைடை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் தட் ஹிட் enter, remove the text boxes. இப்போ நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கோ டு ஃபார்மேட் பேக்ரவுண்ட், பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் fill, கோ டு இன்சர்ட், ஸ்டாக் இமேஜஸ். நான் இப்போ ஆஃபீஸ் ரிலேட்டடான இமேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹிட் என்டர். ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் எந்த ஒரு இமேஜஸ்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கோ டு இன்சர்ட், ஷேப்ஸ், செலக்ட் த ஆப்ஷன் ஓவல். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக சர்க்கிள் ஷேப் வரும். ஷேப் ஃபில் நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன். ஐ வாண்ட் டு ரிடியூஸ் த சைஸ். ஸோ ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மவுஸில் ரைட் சைடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ டூப்ளிகேட் திஸ். ஷேப்பில் நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பிளேஸ் இன் சென்டர். சிமிலர்லி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் கீ மவுஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். I'll send this to back. இப்போ ப்ராப்பர் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் சைடில் இருக்க நம்ம ஓவல் ஷேப் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கிரேக்கு கொடுத்துக்கிறேன். ஆர் இட் குட் பி எனி திங். அகெயின் கோ டு இன்சர்ட் ஆப்ஷன், கிளிக் ஆன் ஷேப்ஸ். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ஷேப் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன், இட் இஸ் ஹலோ. சிமிலர்லி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். Go to shape fill. I'll select the color white. Shape outline should be no outline. நம்ம இப்போ rectangle shape insert பண்ணிக்கலாம். I want to divide the shape. So for that, go to insert, click on shapes, select the option rectangle and draw a rectangle. Okay. First circle shape select பண்ணிட்டு then select the rectangle. Go to merge shapes and select the option subtract. பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் அண்ட் ஐகான்ஸ் தேவைப்படுது. ஸோ கோ டு இன்சர்ட், கோ டு ஃபர்ஸ்ட் ஐகான்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு ரேண்டமாக ஒரு 6 ஐகான்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 6 ஐகான் செலக்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட். ஓகே, கிராஃபிக் டிசைன் போயிட்டு நான் ஐ வில் சேஞ்ச் த கலர்ஸ் டு ஒயிட். Similarly, hold the shift key and reduce the size. Icons எல்லாமே நான் இங்கே செப்பரேட்டாக கொண்டு வந்துடுறேன். தென் ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் ஐ நீட் டு சேஞ்ச் இட் டு பிளாக் கலர். லெட் மீ இன்க்ரீஸ் த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் நான் இன்சர்ட் ஆப்ஷன், செலக்ட் த ஆப்ஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ். நவ் ஐ வில் டைப் பிஸ்னஸ். ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐம் ரேண்டம்லி செலக்டிங் த ஃபாண்ட் கலர். போல்டு பண்ணிக்கலாம். Duplicate this. Now I'm going to type infographic design. I want this to be in a black color. I'll bold this. Okay. ஸோ இப்போ நம்ம லைன் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கோ டு இன்சர்ட், செலக்ட் த ஷேப்ஸ் அண்ட் I'll draw a line. I'm going to change the line style. Go to shape outline, go to dashes and I'll select this option.
Also, you can give another text if you want. So, add your text here. I'll reduce the font size. Perfect. Okay, now I want a small circles. So for that, I'll copy these two circles, Control D. I have duplicated this. Now I'll group this. Control G press பண்ணிட்டு group பண்ணிடுங்க. இப்போ நான் இதோட size decrease பண்ண போறேன். A small oval shape. Okay, now I'll place here. Control D. 5 times Control D press பண்ணிட்டு நம்ம அதை 5 insert பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு ஷேப்ஸ் அதாவது டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்ஸ் தேவைப்படுது. ஸோ I'll click on this rectangle shape. I'll change the color, shape outline, no outline, and then go to shape format. Solid fill. I'll go with eye drop. So I will select this color. இப்போ இன்சர்ட் பண்ணும் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வேணுமா இருக்குது. ஸோ திஸ் சர்க்கிள் I'm gonna duplicate Control D, shift hold பண்ணிட்டு reduce the size of the circle and place it inside this rectangle. Okay, anyhow we have the icons already, so I'll select all the icons. I'll change the color. Graphics might be blue or same eyedropper. I'll change this to this color. Okay, இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு bring front option select பண்ணிக்கலாம். Okay, again go to insert option, select the option text box. Now you draw a text here. It should be your title. I'll change the font color to white. Bold பண்ணிக்கிறேன். And I'll increase the font size. அதை இப்போ duplicate பண்ணிட்டு கீழே place பண்ணிட்டு you can add your text here. Add your text here. Size decrease பண்ணிட்டு I'll change the color to maybe gray. Okay. Now I'll select all. Do Control G and duplicate it. Control D. ஸோ எல்லாத்துக்குமே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கிளையும் இந்த ஷேப்பையும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும், அலைன் பண்ணணும். ஸோ ஃபார் தேட் க்ளீனாக அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஐகான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது செகண்ட் ஐகான் ஓகே, we are almost done. ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த பிக்சரோட பேக்ரவுண்ட் பிரைட்னஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அனிமேஷன் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் இதெல்லாமே நான் குரூப் பண்ணிக்கிறேன். காப்பி செலக்ட் ஆல், Control G. Okay, go to animation. Now I will give zoom option. Similarly, இப்போ இதுக்கும் நம்ம wipe கொடுத்துக்கலாம் from bottom. Okay, இப்போ இந்த சர்க்கிள் ஸ்மால் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாமே random bars கொடுத்துட்றேன். Perfect. So go to animation pane, select from second till last and select the option after previous. Okay, இப்போ இந்த ஆப்ஷனுக்கு நான் fly in கொடுக்க போகிறேன். ஆப்ஷன் fly in, it should be from left
and go to effect option. இங்க ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டாக்கா வில் கெட் த பவுன்ஸ் எஃபெக்ட். ஸோ நான் பவுன்ஸ் 44 செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ சிமிலர்லி it should be of the previous animation painter copy பண்ணிட்டு நான் செகண்ட் கொடுக்க போகிறேன். similarly copy the animation painter and இதே மாதிரி repeat the same cycle for all the points. Perfect. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more videos. Thank you for watching.